ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்ததான ஜெபத்தை குறித்து நாம் கற்று வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தின் 41வது வசனத்தின் கீழ்ப்பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களிடத்திலே சொன்னதான ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை அந்த இடத்திலே சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்று ராத்திரியிலே சீசர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் நித்திரை மயக்கத்தில் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த சீசர்களை 2 செக்ஷனாக ஆண்டவர் பிரிச்சிருப்பாரு. ஒரு பகுதி சீசர்களை அங்கே விட்டு அதிலிருந்து ஒரு 3 முக்கியமான சீசர்களை மாத்திரம் அழைத்து தனியாக வந்து அங்கிருந்து சற்று அப்புறம் போய் தான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய அந்த கேள்வியுடைய பின்னணி என்ன அப்படின்னா, நான் உங்களை இந்த இடத்துக்கு அழைத்து வந்தது என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பதற்கு, தூங்குவதற்கு அல்ல. அப்போ நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், நீங்க தூங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த இடத்துல குற்றப்படுத்தல. ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சம் பலகீனம் உள்ளது, ஆவி மாத்திரம்தான் உற்சாகம் உள்ளது. அது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் நீங்கள் விழித்து இருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பலகீனங்களை நான் அறிந்து இருக்கிறேன். உங்களால் ஜெபிக்க முடியல, உங்களால் விழித்திருக்க முடியல, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இதெல்லாம் எனக்கு தெரிகிறது. காரணம், இதுக்கு ஒரு முக்கிய பகுதி என்பது அந்த மாம்சம்தான். அந்த மாம்சம் என்பது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகமாக வாழ விடாது. இந்த மாம்சமானது உங்களை என்னை விட்டு அகன்று போக பண்ணிரும். இல்லைனா நீங்க பலகீனம் உள்ள பாத்திரங்களாக மாறிடுவீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அதனால நீங்க விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம ஆவிக்குரியவர்கள் தான். சில நேரங்களிலே மாம்சமானது நம்மை பலகீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சபையில ஒரு நல்ல மெசேஜை கேட்டுட்டு வீட்டில் நான் இப்படி வாழணும் அப்படின்னு நீங்க ஸ்டெப் எடுக்கும்போது உங்களுடைய மாம்சமானது அதுக்கு ஒத்துழைக்காது. இந்த மாம்சமானது அந்த ஆவிக்குரிய உற்சாகத்தை தடை பண்ணி நிறுத்திடும். சபையில ரொம்ப உற்சாகமா பாடி ஆராதிச்சு ஜெபித்து வசனத்தை கேட்டு இனிமேல் இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ஜெபிக்கணும், இப்படிதான் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு கூட நாம ஸ்டெப் எடுக்க ஆரம்பித்த உடனேயே பிசாசானவன் என்ன பண்ணுகிறான்னா, இந்த மாம்சத்தை பயன்படுத்தி ஆவியை பலகீனப்படுத்துகிறான். அதனால நாம இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கும்போது ஆவிக்குரிய பலனை பெறாவிட்டால் நாம ஒரு உற்சாகமான சுறுசுறுப்பான தேவன் விரும்புகிறதான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இந்த மாம்சமானது உங்களையும் என்னையும் பலகீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் புதிய ஏற்பாட்டு ஜனத்துக்கு கர்த்தர் ஆவிக்குரிய பலனை கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உன்னதத்தில் இருந்து வருகிற பலனை தரித்து கொள்ளும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்க. அப்போஸ்தலர் 1:8 சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் அப்படின்னா என்ன? பலன் என்பது இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக, பிசாசை ஜெயிப்பதற்காக, இச்சைகளை ஜெயிப்பதற்காக, பாவத்தை ஜெயிப்பதற்காக தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு கிஃப்ட், ஒரு வரம், ஒரு வல்லமை. இது இருந்தால் மாத்திரம்தான் உங்களால என்னால இந்த உலகத்துல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும். ஒருவேளை அந்த பலன் நமக்கு இல்லை அப்படின்னா நாம எப்போதும் சோர்ந்து போய்கிட்டே இருப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இப்படி வாழணும்னு முயற்சிக்கிறேன், எனக்கு இப்படியெல்லாம் ஜெபிக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும், ஆனா என்னால முடியல. ஏன் முடியல அப்படின்னா அவர்களுடைய மாம்சம் வளர்ந்து நிற்கிறது. மாம்சமானது ஆவியை பலகீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாம்சமும் ஆவியும் போராடிக்கிட்டே இருக்கும்.
ஆவி சொல்லும் இதை செய், மாம்சம் சொல்லும் செய்யாத. ரெண்டும் போராடிக்கிட்டு இருக்கும். அது மாத்திரமல்ல, நாம இந்த உலகத்துல மாம்ச மனிதர்களோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாம்ச மனிதர்கள் நமக்கு நிறைய ஐடியாக்களை கொடுப்பாங்க, பிளானிங் கொடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, இந்த மாம்ச மனிதர்களை நாம பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கும் அப்படி வாழணுங்கிறதான எண்ணங்களை இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான இந்த மாம்சமானது நமக்கு கொடுக்கும். அதனால நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நாம் மாம்சத்தை ஜெயிக்கணும். அதுக்கு ஒரே வழி, ஆவியிலே நாம் பலப்படணும். ஆவியிலே பலப்படாத பட்சத்துல உங்களால என்னால இந்த மாம்சத்தை ஜெயிக்கவே முடியாது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீசர்களுக்கு ஒரு பெரிய சோதனை வரும் என்பதை அறிஞ்சுதான் இந்த காரியத்தை சொல்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சொல்றது என்ன அப்படின்னா, தூங்குதல் அதற்கான ஆயுதமாகும். அதாவது ஒரு தூக்கம் என்பது மாம்சம் என்கிறதான ஒரு கிரியைக்கு உட்பட்டது. இந்த தூங்குதல் என்பது ஆவியை ஜெயிக்க, இல்லைன்னா ஆவியை அமிழ்த்து போட ஒரு ஆயுதமாக பிசாசு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். சோதனை நேரத்தில் நமது சரீரம் நமக்கு கை கொடுக்காது. பாருங்க, இந்த ஆவியும் சரீரமும் ஒன்றாய் சேர்ந்து இசைந்து வேலை பார்த்தா மாத்திரம்தான் நம்மால ஏதாவது ஒன்று செய்ய முடியும். உங்க மனது எனக்கு இதை செய்யணும்னு சொன்னாலும் உங்க சரீரம் ஒத்துழைக்கல் அப்படின்னா முடியாது. உதாரணமா, நம்ம ஒரு வியாதியா படுத்திருப்போம். உங்க மனதுல சொல்லும் இதை செய்யணும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த மாம்ச சரீரமானது அதுக்கு ஒத்துழைக்காது. இப்போ ரெண்டும் ஒத்துழைக்கணும். இந்த சரீரம் ஒத்துழைக்கணும், இந்த ஆவி ஒத்துழைக்கணும். அது போலதான் இந்த உலகத்துல நாம சோதனை நேரத்தில் சரீர பலத்தோடு கூட இருந்தோமானால் நிச்சயமாக தோற்று விடுவோம். ஆவிக்குரிய பலத்தோடு கூட இருந்தால் மாத்திரம்தான் நம்மால் ஜெயிக்க முடியும். இந்த மாம்சம் என்பது ஒரு துரோகி. அது எங்க இருக்கு? யார் அந்த துரோகி? அந்த துரோகி எங்க கண்டுபிடிக்க அப்படின்னா, அந்த துரோகி வேற எங்கேயுமே கிடையாது, உங்களுக்குள்ள எனக்குள்ள மறைந்து இருக்கிறான். இந்த மாம்சம் என்கிறதான துரோகி நமக்குள்ள இருந்து கொண்டு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த துரோகத்துக்கு சில நேரங்களில் நாம விழுந்து போயிருந்தோம். இப்ப மாம்சத்தை கொண்டு ஆவியை மேற்கொள்ள பிசாசு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி எடுத்துக்கிடலாம்னா, இந்த உலகத்தை காட்டி, உலக இச்சைகளை காட்டி, உலக இன்பங்களை காட்டி, உலக கவலைகளை காட்டி, மாம்சத்துல நம்மை பலகீனப்படுத்தி ஆவியை செயல்பட விடாம டோட்டலா கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்து தூக்குறதுக்கான எல்லா பிளானிங்கும் பிசாசு பக்காவா போட்டு வச்சிருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை சீசர்களோடு கூட சொல்லுகிறார் அப்படின்னா, உங்களுடைய ஆவி உற்சாகம் உள்ளதுதான். உங்களுக்கு ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், உபவாசிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதெல்லாம் ஓகே. ஆனால் உங்களால முடியாது. ஏன் முடியாதுன்னா, இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் அது உங்களை பலகீனப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால நீங்கள் அதை ஜெயிக்க வேண்டும். நீங்கள் அதை ஜெயிப்பதற்கு ஒரே வழி, நீங்கள் தேவ சமூகத்திலே விழித்திருந்து ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், கட்டி ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் இருந்து விடாமுயற்சியோடு ஜெபிக்கணும். ஜெபிக்க தான் நீங்கள் மாம்சத்தை ஜெயித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொன்ன உபதேசம் நமக்கும் பொருந்தும். நீங்களும் நானும் பலகீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். மாம்சம் நம்மை தாக்க வரும்போது நாம் அதை ஜெயிப்பதற்காக ஒரு பலன் தேவை. அது நீங்களும் நானும் உபவாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருக்கும் போது தேவன் நமக்கு தருவார், நிச்சயமாக தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.